ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். சுட சுட நம்மக்கிட்ட ஒரு பார்சல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேமிங் பீரியலுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ சுட சுட இப்போ தான் வெயிலில் அலைஞ்சு எடுத்துகிட்டு வரேன். அப்படியே கையோட அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பித்து என்ன ஏது எப்படி இருக்குது என்ன ரேட்டுன்றதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா HP பிராண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கேமிங் லேப்டாப். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா HP Victus 5 சீரீஸ். இதில் ப்ராசர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா AMD Radeon 5600H ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த லேப்டாப் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட டிசைன் எப்படி இருக்குது பார்க்கணும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வமாகவே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் ஒரு கேமிங் லேப்டாப் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொட்டியை திறந்துட்டு என்ன ஏதுன்றதை அடுத்து பேசுவோம். ஓகே, இப்போ நம்ம லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செம பக்காவை ஏதோ முட்டை ஓட்டை வச்சு கொடுப்பாங்க, உடையாமல் இருக்குது, அந்த மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட சார்ஜர், அப்புறம் பவர் கேபிள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட். ஸோ சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பா, வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப் வாங்கினது, அதை அன்பாக்ஸ் பண்ணது அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நான் கடந்த ஒரு 15 நாளைக்கு மேலே ஹச்பியோட இந்த விக்டர்ஸ் லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபீட்பேக், என்னோடய யூசேஜுக்கு இது எப்படி இருந்துச்சு, நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா கேஷுவல் யூசேஜுக்கு யூஸ் பண்ணேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஒர்க்கு, வீடியோஸ் பார்க்குறது அந்த மாதிரி டாஸ்க்கும் ஹேண்டில் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அந்த மாதிரி அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரீ டயத்தில் விளாண்ட கேமாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்ற என்னோட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த பிராண்டை வந்து நான் சொல்லிடுறேன். ஹச்பின்றது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். எனக்குலாம் ஹச்பின்ற பிராண்ட் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே இருக்குது. ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம வீட்டில் வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருப்போம். அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹச்பி பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமானது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஆன்லைன்லேயா இருக்கட்டும், ஆஃப்லைன் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக நம்மளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ வந்து ரொம்பவே பெருசு. அவங்க சர்வீஸ்க்கான சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை சேல்ஸுக்கான சப்போர்ட்டாக இருக்கட்டும், கஸ்டமர் கேர் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹச்பியை பொறுத்த வரைக்கும் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இப்படி ஒரு லேப்டாப் வாங்கி நான் யூஸ் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப்போட அந்த டிசைனை வச்சு உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இதோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பொதுவாக அந்த மேட் ஃபினிஷிங்கில் இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு சட்டிலாகவும் தெரியும், அதே மாதிரி ப்ரீமியம் ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு படியவே படியாது. ஏன்னா கையில் வேர்த்தாலும் சரி, அந்த சமயத்தில் அதை ஹேண்டில் பண்ணாலும் சரி, அந்த ஃபினிஷிங், அந்த ஸ்மூத்னஸ் அப்படி ஒரு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். மேட் ஃபினிஷிங்கில் பிளாக் கலர் கொடுத்தது பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. அது போக கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வென்டிலேஷனுக்கு எவ்வளோ பக்காவாக பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃப்ளோ வந்து இருக்குன்ற கண்டி பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள். பேக் சைடும் இருக்கும். அதே மாதிரி லேப்டாப்போட அந்த ஃபோல்டு பண்ணுற இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃப்ளோ வந்து இருக்குன்றக்காண்டி அந்த வென்டிலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹீட்டிங் பிரச்சனை எனக்கு நான் மடியில் வச்சு யூஸ் பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் சர்ஃபேஸில் நம்ம கேம் விளாடும் போதாக இருக்கட்டும், அந்த ஹீட் வந்து வெளியேறது என்னால் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அப்படியே ஹீட் வந்து அப்படியே அனல் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். அந்த விதத்தில் ஹீட்ஸ் அந்த வெளியே போகிறதுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தபடியாக அந்த லேப்டாப்பில் உள்ள போர்ட் ஆப்ஷனை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே HDMI போட்டிருக்கோம், அடுத்து USB போர்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஈத்தர்நெட் கேபிள், லேன் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து டைப் சிக்கான போர்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பவர் ஸ்லாட், அந்த பவர் சார்ஜருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்னொரு USB போட்டு
3.5 ஆடியோ ஜாக் கனெக்ட் பண்ணிருக்கேன். அந்த ஜாக் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்டி ஸ்லாட், நம்ம பெரிய டிஎஸ்எல்ஆரோட எஸ்டி ஸ்லாட்டும் போடலாம். அதே மாதிரி அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபோனோட மெமரி கார்டும் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷனாக சப்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீபோர்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டுன்னு தான் சொல்லணும். நான் ஆஃபீஸ்லாம் போயிட்டு இந்த கீபோர்டு வச்சு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஃபுல் சைஸ் கீபோர்டு, நைட் நேரத்தில் நமக்கு பிரைட்டாக தெரியுன்றக்காண்டி பேக் லைட் கீபோர்டு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா HP வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் லைட்டுன்றது எரியும். நம்ம வேணும்னா மேனுவலாக அதை கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஃபுல் சைஸ் கீபோர்டுனா அந்த நம்பர் கீ ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துரும். டைப் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த கீ சவுண்டு அவ்வளோ ரொம்ப கேட்கல, ஸ்மூத்தாகவும் இருக்குது. அந்த கீ ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கீபோர்டு எனக்கு இந்த லேப்டாப்பில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீபோர்டுக்கு மேலே அப்படியே நெட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ அதோட குவாலிட்டி நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். வீடியோ ப்ளஸ் ஆடியோ கிளாரிட்டி எப்படின்னு நீங்களே லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மவுஸ் பேடுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணும் போதாக இருக்கட்டும். எக்ஸ்டர்னல் மவுஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளாடவும் மட்டும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்டர்னல் யூஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ட்ராக் பேடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ராக் பண்ணி போகிறதுக்காகட்டும், மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்க்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்த மவுஸ் பேட் லேப்டாப்பில் உள்ள டிஃபால்ட் டச் பேடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. அடுத்தபடியாக ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டு டிஸ்பிளே எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இதோட சைஸை நான் சொல்லிடுறேன். 15.6 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் ஆன்டி கிளேர் டிஸ்பிளே வேறு. நீங்கள் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளேவோட அந்த வியூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஒரு சில டிஸ்பிளேஸ்லாம் நீங்கள் கீழே இருந்து பார்த்தாலும் சரி, லெஃப்ட் சைடு இருந்து கொஞ்சம் கிராஸாக வச்சு பார்த்தாலும் சரி, அந்த வியூ வந்து கரெக்டாக கிடைக்காது. பட் இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு பக்காவாக எந்த சைடு இருந்து பார்த்தாலும் சரி, இல்லை நேராக பார்த்தாலும் சரி, அந்த வியூன்றது கரெக்டாக எந்த ஒரு கிளாரும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது போக நீங்கள் கேமிங் பிரியராக இருந்தீங்கன்னா 144 ஹெட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. நான் கேம் விளாடும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்மூத்னஸை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. நான் அந்த ப்ராசர் கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி பேசும்போது அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குது என்னன்றதை நீங்களே பாருங்கள். அது போக நார்மலாக நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஏதாச்சும் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த டிஸ்பிளேவோட கிளாரிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஹச்பியோட இந்த விக்டஸ் லேப்டாப் வரும்போதே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ஹோம் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீலோடடாகவே வந்துடும். அது கூடவே சேர்த்து உங்களுக்கு MS ஆஃபீஸ் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் 2021 எடிஷனும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ரெண்டையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் அப்படியே ப்ரீலோடடாகவே வந்துடும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக புதுசாக வாங்கின உடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தபடியாக ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், HP வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் இந்த விக்டஸ் லேப்டாப்பில் AMD ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹை பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசர். அது என்ன வெர்ஷன் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். AMD Radeon 5 சீரீஸில் 5600H ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அதிகபட்சமாக 4.2 GHz வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடு வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் L3ல 16 MB கேட்ச் மெமரி கொடுத்துருக்காங்க. 6 கோர் 12 த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரோட வேலை அமைப்புகள் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நான் கேமிங் விளாட்றதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி இதை நான் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இவங்க 4GBக்கான கிராஃபிக்ஸ் கார்டும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா AMDயோட Radeon RX 6500M கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. இது வந்து GDDR6 அந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கேம் ப்ளே வீடியோவை நான் லேயரில் அட்டாச் பண்ணுறேன். நீங்களே அதோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு பாருங்கள். ஸோ ஒரு சில கேம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 80 FPS 100 FPS வரைக்கும் அதிகபட்சமாகவே புஷ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்மாக நான் கேம் விளாடும் போதும் எந்த விதத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த லேகோ அந்த ஒரு சற்று ட்ராப்போ பார்த்திங்கன்னா என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. அந்தளவுக்கு ஸ்மூத்தாக பார்த்திங்கன்னா கேம் பிளேன்றது இருந்துச்சு. அந்த டிஸ்பிளேவுமே பார்த்திங்கன்னா 15.6 இன்ச்சுக்கு நல்ல ஒரு பெருசாக நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்பிளே இன்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 100% கிடச்சிச்சு. நீங்கள் வந்து ஒரு கேமிங்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நான் வந்து நார்மல் யூஸ் தான் பண்ணுவேன், அப்பப்போ மூவிஸ் பார்ப்பேன், லைட்டாக ஏதாச்சும் கேம் விளாடும் தோணும் போது விளாடுவேன் அப்படின்ற போது ஒரு மல்டி டாஸ்கிங் பர்பஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹச்பியோட
AMD ப்ராசர் கொண்ட இந்த Victus லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% கை கொடுக்கும். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கல. கடந்த ஒரு 17 நாள் நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிச்சு அவன் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்க யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு தான் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டையும் சேர்த்து நார்மல் யூஸர், கமர்ஷியல் யூஸு, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையுமே சேர்த்து நான் சொல்லும் போது இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஹார்ட்வேர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உண்மையிலே பக்காவாக இருக்குது. கேமிங்க்குமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதுவும் இந்த பட்ஜெட்டில் உண்மையிலே ஒர்த்துன்னு சொல்லுவேன். AMDயோட ப்ராசராக இருக்கட்டும், AMDயோட கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கட்டும், ரெண்டோட அந்த ஜாயினிங், அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உண்மையிலே கட்டமைப்பை நல்லா பண்ணி வச்சுருக்கானுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆல்ரெடி அந்த கேம் ப்ளே வீடியோலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரேமும் ஹார்ட் டிஸ்க்கும் என்ன சைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ரேமுன்னு வரும்போது 8GB DDR4-3200 MHz ஸ்பீடு கொண்ட ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லேப்டாப்பில் 2 ரேம் ஸ்லாட்டுன்றது இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக வருது 4GB + 4GB 8GB வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா அந்த ரெண்டையும் கழட்டி விட்டுட்டு 8+8 16GB நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஹார்ட் டிஸ்க்குன்னு வரும்போது 512GB NVMe SSD ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃபால்ட்டாக சிங்கிள் ட்ரைவாக தான் வரும். அந்த OS இன்ஸ்டால் பண்ணதோட ஒரு சிங்கிள் ட்ரைவாக தான் வரும். அதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேனேஜில் போயிட்டு டிஸ்கை வந்து பார்ட்டிஷன் வந்து நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதில் 512GBன்றப்ப நீங்கள் இம்பார்ட்டண்டான ஒர்க்கு, டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். மிச்சத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவ்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை போட்டு நீங்கள் வச்சு. ஆனால் ஆன் பண்ணும்போது பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வித்தின் ஒரு 7 to 12 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நின்றுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பூட் ஆகுது. அந்த SSDயை பொறுத்தவரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அந்த விதத்தில் அந்த யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பங்கமாக பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ஹெச்பியோட விக்டஸ் லேப்டாப்பில் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெப்கேம் வந்து டிஃபால்ட்டாகவே கேமரான்றது கொடுத்துருக்காங்க. 720pல உங்களால் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஆஃபீஸில் மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப்பில் நம்ம டேரெக்டாக வெப்கேம்ன்றப்ப இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது, ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அந்த கிளாரிட்டி வந்து நமக்கு தேவைக்கு போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் வேணால் அந்த சாம்பிளே அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். இப்போ வயர்லெஸ் ஆப்ஷன் பார்க்கும்போது மீடியாடெக்கோட Wi-Fi 6E 2x2 அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்க. என்னன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் Wi-Fi அண்ட் லேண்ட் ஈத்தர்நெட் கேபிளையும் கனெக்ட் பண்ணி ரெண்டையும் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த ஸ்லோனஸ்ஸு, இந்த ஸ்பீடு வந்து அப்பப்போ ட்ராப் ஆகி அப்பாருது, அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் ஒரே நேரத்தில் வயர்ட் அண்ட் வயர்லெஸ்ஸையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.3க்கான வெர்ஷன், அந்த நியூ வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பியோட விக்டஸ் லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க நண்பா. அது போக முக்கியமான ஒரு விஷயம், இந்த பேட்ரி. லேப்டாப்னாலே ஒரு போர்ட்டபிலிட்டி தான். ட்ராவல் டயத்தில் நம்ம எங்கேயாச்சும் கொண்டு போகிறோம், வேலை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோமே, வேலை பார்க்கணும் அப்படின்னா லேப்டாப் தான். அப்படின்றப்ப அந்த சார்ஜ் பேக்கப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சார்ஜிங் அடாப்டர் பற்றி சொல்லிடுறேன். 150 வாட்ஸுக்கான ஸ்மார்ட் ஏசி பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 150ன்றப்ப உங்களுக்கே ஒரு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுன்றது. பேட்டரின்னு பார்க்கும்போது 3 செல் 52.5 வாட்ஸ் லித்தினியம் அயன் பாலிமர் பேட்டரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. 0 to 50% வெறும் 45 நிமிஷத்தில் இந்த 150 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டரை வச்சு யூஸ் பண்ணும்போது 50% 45 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்ரி வந்து ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் 100% ஆனதுக்கப்புறம் பேட்டரியோட லைஃப் எவ்வளோ நேரம் நிற்கும் ஸ்டாண்ட் பையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 hours 30 minutes பார்த்தீங்கன்னா நிற்கும்னு பிராண்ட் சைடுலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் என்னோட ரெகுலர் யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் கிட்ட வந்துச்சு. நான் கேம் விளாடும் போது அன்பிளக் பண்ணிவிட்டு நான் விளாண்டு செக் பண்ணி பார்ப்பேன். 100% போட்டுட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு 5.5 மணி நேரம் கிட்ட ஹெவி கேமை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக விளாடும் போது கிடச்சி. அதுக்கு நானே 5 மணி நேரம் உட்காந்து விளாடான்னு கேட்காதீங்க. நான் கொஞ்சம் விளாடுவேன், அப்புறம் என் ஃப்ரெண்டு விளாண்டான், அந்த மாதிரி மாற்றி மாற்றி விளாடும் போது 5.5 hours இந்த ஹெவி கேமிங், ஹெவி டாஸ்க்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஓவராலாக பார்த்திங்கன்னா இதுவே நார்மல் யூசேஜுக்கெலாம் பார்க்கும்போது கல் மாதிரி நிற்கும். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக எப்போயுமே லேப்டாப் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படின்றப்ப ஒரு 7 மணி நேரம் 7.5 மணி நேரம்ன்றதே அசால்ட்டு ஒரு பக்காவான ஒரு பேட்டரி பேக்கப்பு. அதுவும் இந்த சார்ஜிங் அடாப்டர் 150 வாட்ஸ் கொடுத்துருக்காங்களா,
இதுவே ஒரு போதுமான ஒரு காம்பினேஷன்னே சொல்லலாம் நண்பா. இன்றைக்கி தேதிக்கு இந்த லேப்டாப்போட மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 52,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஹச்பியோட வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை ஹச்பியோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோராக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மல்டி டாஸ்கிங் பர்பஸ், நான் எந்த நேரத்தில் எனக்கு எந்த மூடு வருன்னே தெரியாது, திடீர்னு ஒர்க் பண்ணுவேன், திடீர்னு கேம் விளாடணும்னு நினைப்பேன், திடீர்னு மூவிஸ் பார்ப்பேன், திடீர்னு எங்கள் வீட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு லேப்டாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹச்பியோட இந்த விக்டர்ஸ் 5 சீரிஸ் 5600H ப்ராசர் கொண்ட இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் வைஸும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த 50,000 ரூபா பட்ஜெட்டில் கேமிங்க்கு ஒரு டெடிக்கேட்டடாக கிராஃபிக்ஸ் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சைஸ் கீபோர்டு, நல்ல ஒரு டிஸ்பிளே, அதுவும் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வேறு இருக்குது. பேட்ரியுமே பார்த்திங்கன்னா பக்காவாக நிற்கிது. இப்படி எல்லா பக்கமும் பார்க்கும்போது உண்மையிலே ஹச்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் யாராச்சும் மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒரு டெவலப்பிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இந்த அப்ளிகேஷன்லாம் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வாங்கினாலும் சரி, இல்லை நான் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட போய் சொல்லி ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி நான் கேம் தான் விளையாட போகிறேன் அப்படின்னு நினச்சி வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டில் காமனாக ஒரு லேப்டாப் இருக்கணும்னு நினச்சி வாங்கினாலும் சரி, எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வெப்சைட்டுக்கான லிங்க்கு நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சா அதில் போய் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை இதை பற்றின தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பை.